ப்ராஸ்டேட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் என்ன? ஒவ்வொரு ஸ்டேஜை பொறுத்தும் ப்ராஸ்டேட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் வேறுபடும். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சரை நம்ம ட்ரீட் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. அது இனி வளர்ந்து நமக்கு இனி பிரச்சனை வரப்போகுதுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரி வளர்ந்து போகிற ஸ்டேஜில் கூட நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இதுவே இந்த ஏர்லி ஸ்டேஜை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, ப்ராஸ்டேட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவோம். அதாச்சும் இது ஃப்யூச்சரில் பரவக்கூடியதோ இல்லை ஃப்யூச்சரில் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ப்ராஸ்டேட் கேன்சராக இருக்குன்னா அதை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய வகை இருக்குது. மெயின் ட்ரீட்மெண்ட் சர்ஜரியும் ரேடியேஷனும். இந்த சர்ஜரி எதுக்காக பண்ணுறோன்னா இந்த கம்ப்ளீட் ப்ராஸ்டேட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா பொதுவாக நம்மளோட எண்ணம் என்னது, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியுங்கிறது தான். ஸோ இந்த சர்ஜரியை நமக்கு ஓப்பன் சர்ஜரியாகவும் பண்ணலாம், இல்லை கீஹோல் சர்ஜரியாகவும் பண்ணலாம்.